ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல, மொபைலில் ரீசார்ஜ் இல்லை, அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல. அவர் வந்து வேலை பார்த்துட்டு வேலை கொத்தனார் வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்க வந்து காசு வந்து ஒரு வாரத்துக்கு ஒன் டைம் தான் தருவாங்க. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லை பெரியப்பாக்கு அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி எல்லாருமே கூப்பிட்டு பேசி வச்சுட்டு இருந்தாங்க. அப்பயுமே கொஞ்சம் அவருக்குமே ஜுரம் இருக்குது. அதனால் அவருக்கு 2 நாளாக வேலைக்கு போகலாம், அதெல்லாம் காசு கொடுக்கல. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போயிட்டு காசு வாங்கிட்டு வந்து வரக்குள்ள ரீசார்ஜுமே பண்ணிட்டு வந்துட்டார். நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி நான் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நாங்கள் கேட்டு ஃபுல்லாக வேலின்னு சொல்லுவாங்க, அந்த வேலி ஃபுல்லாக வீட்டை சுற்றி அடைச்சோம், அந்த மாதிரி வீடியோ. அதுக்கப்புறம் என்ன சமைச்சோம் அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறமா கமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் 10K சப்ஸ்கிரைபர் எடுத்துருப்பீங்க ஜெயா, நீங்கள் வந்து டெய்லி வீடியோ போடுங்க, வீடியோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாதுங்க, டெய்லி வீடியோ போட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் டெய்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோ நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க, ஏதாவது ஒன்று வீடியோ எடுத்து நீ போட்டுக்கிட்டே இரு ஜெயா, நீ படுற கஷ்டத்துக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் டெய்லி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நேற்று வந்து ரீசார்ஜ் இல்லை, அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, வேலை இங்கே வந்து நம்ம வந்து வேலி அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறோம். ஏன்னா அரிசி கட் பண்ணுற டைம் ஆகிடுச்சி. நம்ம வந்து வயல் வேலை பார்க்க போயிட்டோன்னு வச்சுக்கி, ஆடு வந்து உள்ளே வந்து சாப்பிட்டு எல்லாமே வேஸ்ட்டு பண்ணிடும். அதுக்காண்டி வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்த மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த இது மட்டும் இன்னும் அரிசி கட் பண்ணுறதுக்கு 1 வாரம் இருக்குது. அந்த 1 வாரத்துக்குள்ளே நம்ம வீட்டு வேலை முடிச்சிடலாம். தோட்டத்தை மட்டும் இந்த மாதிரி கேட் மாதிரி பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு இது ஹஸ்பண்ட் கட் பண்ண உடனே 2 பாம்பு வந்துடுச்சு தெரியுமா? ஆனால் அந்த பாம்பு வந்து இந்த சைடு வயல் சைடு அந்த பாம்பு போயிடுச்சு. இந்த குட்டி குட்டி பாம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாம்பு, சின்ன சின்ன பாம்புன்னு மாமனாரை கூப்பிட்டு காமிச்சேன். மாமனார் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இது எல்லாமே ஒரு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கே இது பண்ணிவிடுவோம் பாருங்கள். இப்போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற மரத்தை எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அந்த சைடு நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடுமே வச்சுருக்கோம். அங்கே எடுத்து வச்சுக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைஸாக கட் பண்ணி இதில் நடுவில் நடுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. அவர் அங்கே இருக்கார் பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்து பண்ணு, திரும்பி பாம்பு வந்துட போகுது. அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு, முள்ளில் மரம், நம்ம வீட்டில் முள்ளில் மரம் நிறையா இருக்குது. இங்கே 2 முள்ளில் மரம் இருக்கா, அதுக்கப்புறம் அந்த 3 முள்ளில் மரமும் நம்மளது தான். அந்த 3 முள்ளில் மரமே நம்மளது தான். பார்த்தீங்களா? இது வந்து இப்போ க்ளீன் பண்ண வேண்டியதான். பார்த்திங்கன்னா, எல்லா நெல்லுமே மாமியார் அடித்து முடிச்சுட்டாங்க. அடித்து முடித்து வந்து சாக்கில் எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு 2.5 சாக்கு போல் வந்துச்சு. அடுத்த வருஷம் வந்து அதை தான் நம்ம வந்து நாற்று விடுவோம், அதுக்காண்டி எடுத்து வச்சுட்டாங்க. இது வைக்கோல் எல்லாமே இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா மாடு சாப்பிட்றதுக்காண்டி வைக்கோல் வச்சுருக்கோமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் வந்து அங்கே தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மாமியாரே வாசல் எல்லாமே கூட்டி முடிச்சிட்டாங்களே. நான் வந்து அகைன் குளிச்சுட்டு, காலையில் குளிச்ச இன்னும் டைம் வந்து குளிச்சுட்டு இப்போ வந்து நான் சாப்பாடு தான் பண்ண போகிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, 4 நாளைக்கு தான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் வந்து ஃபோனில் முடிஞ்சிருமே. வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிருக்காரு. அவருக்கு வந்து இன்னும் சம்பளம் தரல, நாளைக்கு தான் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எப்போ வருவாருன்னு தெரில. வந்தால் நாளைக்கு காலையில் போயிட்டு சேலரி வாங்கிட்டு வந்தால் தான் நம்ம ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் வர இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஒரு 3 மணி போல் ரீசார்ஜ் முடிஞ்சு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே வெயில் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 4:30 மணி போல் ஆகுது. இன்னும் வீட்டுக்கார அங்கே தான் அந்த சைடில் இன்னும் பண்ணிகிட்ருக்கார். அந்த சைடில் இன்னுமே வெயில் இருக்குது. நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. வாசல் எல்லாமே மாமியார் தான் கூட்டி முடிச்சுட்டாங்க. மாமியார் வந்து இப்போ நெல் வேக வச்சுட்ருக்காங்க சாப்பாட்டுக்காண்டி. நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கோழி அழகாக குழந்தைங்கள மட்டும் இவ்வளோ உள்ள அழகாக வச்சுருக்கு பார்த்தீங்களா?
மாமியார் பார்த்தீங்கன்னா நெல் வைக்கிறாங்க. ஓகே, நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எடுக்க நம்ம அடிப்பைப்புக்கு தான் போவோம். நீங்கள் ஆல்ரெடி அடிப்பைப்பை பார்த்துருப்பீங்க, அதனால் வேண்டாம். ஆனால் தண்ணியை ஃபஸ்ட்டு அதுக்கு சாப்பாடு கோலை வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டு போட்டுடலாம். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. லைட்டுமே அடுப்பு பக்கத்தில் போட்டாச்சு. போய் தண்ணி எடுத்து வந்துடலாம் வாங்க. மாற்றி சொல்லிட்டேன் தெரியாமல். என்னோட பெரியப்பா செத்து 8 நாள் ஆகுது. 5 நாளைக்கு மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து 5 நாள் ஆகிடுச்சுல்ல, அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வந்து கொல்லி வச்சாங்களோ அவங்க தான் எண்ணெய் ஊற்றி சமைச்சு சாப்பிடக்கூடாதாம்மா. மற்றபடி இவங்களாம் சாப்பிட்லாமா. 5 நாளைக்கு வந்து பச்சரிசி கஞ்சியுமே அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. பாப்பா விடு 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 விடு, இங்கே வந்துட்ட நீனு, கொஞ்சம் கூட அடங்க மாட்டேன் நீனு. இதை நம்ம கழுவிக்க வேண்டிதான். நேற்று பார்த்துருப்பீங்க, மாமியார் வந்து நெல் விதைச்சாங்க. நெல் விதைச்சி ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து கொட்டி வச்சுருக்காங்க. இது எடுத்து நம்ம பக்கத்து வீட்டு அன்றைக்கி காய வச்செல்லாம் பக்கத்து வீட்டு சித்தி வீட்டில் அங்கே வந்து காய வச்சா ஒரு நாளே காஞ்சிடும். ஏன்னா அங்கே வெயில் நல்லா சூப்பராக அடிக்கும். அதனால் இப்போ எடுத்து சாக்கில் வந்து அவங்க எடுத்து வச்சுருவாங்க மாமியார். இப்போ நம்ம வந்து கீரையை வந்து கழுவிக்க வேண்டியதாக, கழுகி நம்ம வந்து வட சைடில் சேர்த்துக்க வேண்டியதாக. ஃபஸ்ட்டு நம்ம கீரை கழுவிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி வந்து பக்கெட்டில் தண்ணி வச்சு நல்லா கழுவி வடை சட்டியில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வடை சட்டி நம்ம மூடி வச்சு நம்ம தீ எரிக்க வேண்டியதான். மூடி வச்சிடலாம். இப்போது பாப்பாக்காண்டி எனக்காண்டி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் வைக்கணும். சும்மா பருப்பு உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் போட்டு தான் வைக்க போகிறேன். பாப்பாவுமே பசி எடுக்குதோ சாப்பிட ஆரம்பிப்பா. நம்ம தீ எரிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தண்ணியே சேர்க்கல, நம்ம அலசி இது பண்ணோம்ல, அந்த தண்ணியை சேர்க்கல சுத்தமாக, அந்த ஈரப்பதம் மட்டும்தான். அதுலேயே வந்து கீரை வந்து நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தாளிப்பு போட வேண்டியதான். தாளிப்புக்காண்டி வந்து பூண்டு, வரமிளகாய் இது எல்லாமே கொஞ்சம் நான் வந்து பூண்டை வந்து தோல் உரிக்காமல் தான் நசுக்கி எடுத்துக்கணும். வரமிளகாய் நம்ம பூண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். இன்னும் சாம்பாருக்கு வந்து காய்கறி கட் பண்ணல பார்த்தீங்களா. வரமிளகாய் வந்து நசுக்கி எடுத்துக்கிட்டேன். இது பண்ணுற சேட்டையை மட்டும் பாருங்கள். நான் குழம்பு வைக்க உளுந்துருவ தெரியுமா? இங்கே பாரு, என்ன பாரா, கீழே உளுந்துருவ தெரியுமா? ஜலி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கூட அடங்க மாட்டேரு. நம்ம கீரை ரெடி ஆகிடுச்சு. மேடம் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு தான் நம்ம சமைக்கணும். இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்களா வாயாடி, அது கண்டிப்பாக வாயாடி தான் இது. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் கடுகு ஜீரகம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேக வச்சது எல்லாச்சும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஒடிசாவில் வந்து புட்டுணுன்னு சொல்லுவாங்க. கருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், வெந்தயம், கடுகு இது எல்லாமே இருக்கும். நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா, இது எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்கள். இன்னும் பொரியல. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டி வச்சுக்கிறோம்ல பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய் இது ரெண்டும் சேர்த்துக்க வேண்டியதான். சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சமையல் வீடியோ ஏன் ஜெயா போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம் நானும் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கேட்டீங்க உங்கள் வீட்டுக்கார தமிழ் பேச சொல்லி வீடியோ போடுங்க ஜெயான்னு இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. அவருமே நான் கண்டிப்பாக அது உங்களுக்கு நான் பண்ணுறேன். அவர் கொஞ்சம் வெக்கப்படுறாரு வீடியோக்காண்டி, மற்றபடி தமிழில் நல்லா பேசுவார். நாங்கள் 2 பேருமே ஒடியாவில் பேசிக்கவே மாட்டோம். வீட்டில் தான் நாங்கள் 2 பேருமே தமிழில் தான் பேசுவோமே. என் மாமியார் கூட என்கிட்ட கேட்பாங்களே, நீ வந்து உனக்கு தான் ஒடியா தெரியல, ஒடியாவில் பேச வேண்டியது, எதுக்கு நீ தமிழில் பேசுகிறேன்னு. எனக்கு தமிழில் பேச பிடிச்சிருக்கு, நாங்கள் பேசுகிறோம் அப்படி அவர் சொல்லுவார். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வரமிளகாவும் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் வந்து வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டாங்க, மாமியார் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இது அப்படி தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்க்காம நம்ம பூண்டு தட்டி போட்டு செய்கிறது தான் நல்லாயிருக்குமே. கை ஃபுல்லாக கறி ஆகிட்டே அப்புறம் என்ன பார்க்குற, இப்படி பார்க்குற சொல்லு. இதோட பாப்பாவுக்கு வந்து 9 மாதம் முடியப்போ 9 மாதம் முடியலன்னு கொஞ்சம் நாள் இருக்கும். 9 மாதம் முடியறதுக்கு 9 மாதம் ஆகுது கரெக்டாக. இப்போ வந்து நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். கீரை வந்து சேர்த்தாச்சு. நல்லா விடலாம்.
நான் வேக வைக்கக்குள்ளே கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். அந்த உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். ஒன் டைம் அப்படி தான், நேற்று சாம்பார் பண்ணியிருந்தேன். நான் உப்பு சேர்த்த ஞாபகத்தில் உப்பு சேர்க்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். எல்லாம் சாப்பிட்றாங்க உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உப்பு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம், ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்காது. அதுக்கப்புறம் உப்பு போட்டு குழம்பு கொஞ்சமாக சூடு பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்டோம். கொஞ்சம் ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குது எனக்கு. இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்கலாம் சாம்பாருக்காண்டி. ஃபஸ்ட் நான் பாப்பாவுக்கு தான் நான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். மாமனார் வந்து நைட்டு சாப்பிடல, அதுக்காண்டி சரி ஃபஸ்ட்டு ஒரு கீரை பொருள் வச்சு கொடுத்தா அவர் சாப்பிட்ருவார். அதுக்காண்டி பாப்பா இப்போ என்கிட்ட பால் குடிக்கிறாள், அந்த அளவுக்கு அவள் பசிக்காது, இருந்தாலும் சாப்பாடை ஊட்டி விட்றேன். நான் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு, தண்ணி எல்லாமே இதாகிடுச்சு. இது வந்து நான் வந்து இப்போ மசிச்சு விட்டு தாளிப்பு போட்டு பாப்பாவுக்கு ஊட்டி விட வேண்டியதான். நெய் முடிஞ்சிருச்சு, நெய் சேர்த்தா நான் ஊட்டுவேன். நெய் முடிஞ்சிருச்சு. ரெடி ஆகிடுச்சிம்மா. ஒரு வேளை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாக்காண்டி இப்போ சாப்பாடு தான் நான் ஊட்டிகிட்டு இருக்கேன். எதுக்கு நான் தாளிப்பு போடுறேன்னா, அவள் தாளிப்பு போடாமல் சாப்பிட மாட்றா. அவள் தாளிப்பு போடாமல் நெய் இருந்தால் நெய் ஊற்றி கொடுத்தேன். நெய் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், அவள் அழுகிறவன் சாப்பாடு ஊட்டிட்டு பேசுகிறேன். தரமா ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நானுமே இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். பாப்பா ட்ரெஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சு இன்னும் தோட்டத்து வேலை எல்லாமே இருக்குது. ரொம்ப பசிக்குது, நம்ம வந்து சாப்பிடலாம். இப்போது வந்து ஒயிட் சாப்பாடு, அதுக்கப்புறம் கீரை பொரியல், சாம்பார் கொஞ்சமாக. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன், பாப்பா சாப்பிட்டுட்டா. இப்போ நான் சாப்பிட போகிறேன். காலையிலே சேலரி கொடுத்துட்டாங்க, வரக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் வடை, இந்த ஊரில் இருக்க உளுத்த வடை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது கொஞ்சம், அதுக்கப்புறம் இது வந்து உருளைக்கிழங்கு போண்டா, இது வெங்காய வத்தல், அதுக்கப்புறம் இது வந்து ரவா வத்தல். 6 போல் வாங்கிட்டு வந்தார். மாமனாருக்கு கொடுத்துரு. மாமியார் கால் சேராக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. மாமியார் கால் வந்து சேராக இருக்குது, கை பார்த்தீங்களா. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. மாமனார் கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதான் இது. ஓகே, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நேற்று வந்து வேலையை அடித்து நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து 6 மணி போல் ஆகிடுச்சி. நான் சாப்பாடுக்கு உலை மட்டும் தான் வச்சுட்டு போனோம். மாமியார் அரிசி போட்டு சாப்பாடு பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு வந்து கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்ருந்தோம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுல்ல ஒரு வாரத்துக்கு, அதனால பெரியப்பா அந்த காரியம் முடிகிறது வரைக்கும் அது நான் பருப்பு சாம்பார் வச்சு நாங்கள் நைட்டு சாப்பிட்டோம். தூங்குறதுக்கு பாப்பா கொஞ்சம் விளாண்டு விளாக கண்டினியூ பண்ண முடியல. பாப்பா கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் சாப்பிட்டு தூங்கிட்டோம். இன்றைக்கி காலைல என்ன சமைச்சுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நானுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அவர் வரக்குள்ளே போயிட்டு ரீசார்ஜ் பண்ண போயிருந்தாரு. சம்பளம் வாங்கிக்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வரக்குள்ளே வந்து அந்த மாதிரி கொஞ்சம் போண்டா மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தார். போண்டா, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார். மாமனார் கொஞ்சமாக கொடுத்துட்டேன், மாமியார் கொஞ்சமாக கொடுத்துட்டேன். நானுமே சாப்பிட்டேன், அவருமே சாப்பிட்டேன். பாப்பா வந்து தூங்க வச்சுட்டேன், தூங்கிட்டு இருக்கா. காலைல சாப்பாடு ஊட்டி அவள் வந்து நம்ம சாப்பாடு ஊட்டினாலே தூங்கிடுவாள். பால் குடிச்சா அவளுக்கு வந்து வயிறு வந்து இப்போ ஃபுல்லாக மாட்டுது. நான் ஏதாவது அவளுக்கு சாப்பாடு ஊற்றி விட்டுட்டுன்னு வச்சுக்கே. ரவா வந்து முடிஞ்சிடுச்சு, நாளைக்கு தான் போய் வாங்கிட்டு வரணுமே. காலைல எந்திரிச்சு உடனே நான் ரவா தான் அவளுக்கு டீ வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரவா தான் நான் செஞ்சு நான் ஊட்டி விடுவேனே. ஏன்னா அவளுக்கு பசிக்குள்ள, அதுக்காண்டி ரவா முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் லேட்டாக நான் பாப்பாக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டினானே, சாம்பார் சாதம். அதுக்கப்புறம் பாப்பாமே நான் சாப்பிட்டு வச்சுட்டு அவளுமே குளிக்க வச்சுட்டு அவளுமே தூங்க வச்சாச்சு. நானுமே குளிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானுமே சாப்பிட்டுட்டேன். மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மண் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. மண் தூக்கிட்டு வரணும், திரும்பி வேலை எடுக்கிற வேலை இருக்குது. உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரே வீடியோ கிடச்சி உங்களுக்குமே போர் அடிக்கல, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நானுமே உங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சமையல் வீடியோ போடுங்க ஜெயா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நான் உங்களுக்கு சமையல் வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டுக்கார சமைக்க சொல்லி வீடியோ எடுத்து போடுங்க ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அவரை நல்லா சமைப்பார். அவர் நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பார். நம்ம வந்து அடுத்த சண்டேலேருந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஏன்னா சனிக்கிழமை தான் காரியம், நான்வெஜ் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அவர் சமைக்க சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.